அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 7 வெப்பம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. கலோரி என்பது எதனுடைய அலகு? விடை வெப்பம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். 3. ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவில் உள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் 2:1. 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்? விடை கம்பி 1. 4. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன? இதற்கான விடை வெப்ப கடத்தல். அடுத்து, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வெற்றிட குடுவை. அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர்வீச்சு. பகல் நேரங்களில் காற்று கடலிலிருந்து நிலத்திற்கு பாயும். அடுத்து, திரவங்களும் வாயுக்களும் குறைவான முறையில் வெப்பத்தை கடத்தும். வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை உள்ளுறை வெப்பம் என்கிறோம். அடுத்து, கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். சரியான ஒன்றை தேர்ந்தெடு. இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்க கருத்து பாருங்க. தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். காரணம், தாமிரம் ஒரு எளிதில் கடத்தின் இருக்கு. இதற்கான விடை ஆ விடை என்ன வருது? கருத்தும் காரணமும் சரி. கருத்துக்கான காரணம் சரியானது. அடுத்து 2 பாருங்க. கருத்து, மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. காரணம், சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. விடை ஆ விடைனா கருத்தும் காரணமும் சரி, ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு. அடுத்து, கருத்து, வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீராவியாக மாறுகிறது. இதற்கான காரணம் நீரின் கொதிநிலை 10 டிகிரி செல்சியஸ். இதற்கான விடை ஈ விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா கருத்து சரி, காரணம் தவறு. அடுத்து நம்ம சுருக்கமான விடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. வெப்ப கடத்தல் வரையறு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் புத்தகத்தில் பார்த்தோம்னா பக்க எண் 82 இருக்குது. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, பக்க எண் 82 எடுத்துக்கிட்டோம். இதில் பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இங்கே 5 வரிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் எனப்படும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். பனிக்கட்டியானது இரட்டை சுவர் கொள்கலன்களில் வைக்கப்படுவது ஏன்? இதற்கான விடை பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க. இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். இரட்டை சுவர்களுக்கிடையே உள்ள இடைவெளியில் வெற்றிடம் உள்ளது. வெற்றிடம் வெப்பத்தை கடத்தாது. வெற்றிடம் வெளியே உள்ள வெப்பத்தை உட்புறம் கடத்துவதில்லை. எனவே பனிக்கட்டியானது இரட்டை சுவர் கொள்கலனில் வைக்கப்படுகிறது. அடுத்து 2வது கேள்வி. மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன்? இதற்கான விடை மண்பானையில் உள்ள நுண்துளைகள் வழியே கசியும் நீர் ஆவியாகி கொண்டே இருக்கும். ஆவியாதல் மூலம் வெப்பம் வெளியேற்றப்படுவதால் பானைக்குள் உள்ள நீர் குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்து, வெப்பசலனம், வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக. இதற்கான விடை ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுதல். இதை வெப்பச்சலனம் சொல்கிறோம். வெப்ப கதிர்வீச்சுங்கிறது வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகள் மூலம் பரவுதல். இதுக்கு பருப்பொருட்கள் தேவை, இதுக்கு பருப்பொருட்கள் தேவையில்லை. ஊடகம் தேவை, வெற்றிடத்திலும் இது நடைபெறும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, 5வது கேள்வி. கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள்? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 83 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க. வெள்ளை நிற ஆடைகள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள் ஆகும். கோடை காலங்களில் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றன. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, தன் வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. இதற்கான விடை பக்க எண் 85 இருக்குது. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இதற்கான விடை இங்கே இருக்குது. ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகு, அதாவது 1 கெல்வின் அல்லது 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் கேஜி பவர் -1 கெல்வின் பவர் -1 ஆகும். ஜூல் கேஜி டிகிரி செல்சியஸ் மற்றும் ஜூல் பர் கிராம் டிகிரி செல்சியஸ் அலகுகளையும் பயன்படுத்துவோம்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 6வது கேள்விக்கான விடை. அடுத்து 7வது கேள்வி. வெப்ப ஏற்புத்திறன் வரையறு. இதற்கான விடை பக்க எண் 86 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்புத்திறன் ஆகும். இதை எழுதிட்டு இது கீழே வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கெல்வின் எழுதிக்கிங்க. இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். உருகுதலின் உள்ளுறை வெப்பம் வரையறுன்னு இருக்குது. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 87 இருக்குது. பார்க்கலாம்.
இங்கே இருக்குது பாருங்கள். உருகுதல் நிகழ்வின் போது வெப்பமானது உட்கவரப்பட்டு அதே வெப்பமானது உறைதல் நிகழ்வின் போது வெளிவிடப்படும் இந்த வெப்பத்தை உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்கிறோம். இது 8வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவான விடையளி. முதல் கேள்வி பாருங்க, அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 82, 83 இருக்கு. பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் வெப்பச்சலனம் தலைப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே சூடான காற்று பலூன்கள் தலைப்பு போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கலாம். இத்தகைய பலூன்களின் அடிப்பகுதியில் இருக்கும் காற்று மூலக்கூறுகள் வெப்பமடைந்து மேல் நோக்கி நகரத் தொடங்கும். இதனால் சூடான காற்று பலூனில் உள்ளே நிரம்புகிறது. அடர்த்தி குறைந்த சூடான காற்றினால் பலூன் மேல் நோக்கி செல்கிறது. சூடான காற்று மேல் நோக்கி செல்வதால் பலூனின் மேற்பகுதியில், இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்கு, மேற்பகுதியில் இருக்கும் குளிர்காற்று கீழ் நோக்கி நகர்கிறது. இந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும்னு எழுதிக்கலாம். அடுத்து நிலக்காற்றும் மற்றும் கடல் காற்றும். பகல் நேரங்களில் நிலப்பரப்பு கடல் நீரை விட அதிகமாக சூடாகிறது. இதனால் நிலப்பரப்பில் உள்ள சூடான காற்று மேலே எழும்புகிறது. கடல் பரப்பிலிருந்து குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசுகிறது. இதனை கடல் காற்று என்கிறோம். இரவு நேரங்களில் நிலப்பரப்பு கடல் நீரை விட விரைவில் குளிர்வடைகிறது. கடல் பரப்பில் உள்ள சூடான காற்று மேலே எழும்ப நிலப்பரப்பில் இருந்த குளிர்ந்த காற்று கடல் பகுதி நோக்கி வீசுகிறது. இதனை நிலக்காற்று என்கிறோம் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காற்றோட்டம். காற்றானது அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும். சூடான காற்று மேலெழும்பி செல்வதால் அங்கு குறைந்த அழுத்தம் உருவாகிறது. ஆகவே குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நகர்கிறது. இதுவே காற்றோட்டத்தை உருவாக்குகிறது. அடுத்து புகைப்போக்கிகள். சமையலறைகளிலும் தொழிற்சாலைகளிலும் உயரமான புகைப்போக்கிகளை வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதாக வளிமண்டலத்திற்கு சென்று விடுகிறது. இது வரல எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, இரண்டாவது என்ன இருக்கு? நீரின் நிலை மாற்றங்கள் யாவை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 86, 87 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்க, முதல்ல நிலை மாற்றம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வையே நாம் நிலை மாற்றம் என்கிறோம். எழுதிட்டு சாதாரண வெப்பநிலையில் நீர் மூலக்கூறுகள் திரவ நிலையில் இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு நீரை வெப்பப்படுத்தும் போது அது நீராவியாக மாறுகிறது. நீராவி வாயு நிலையில் இருக்கிறது. வெப்பநிலையை குறைக்கும் போது மீண்டும் நீராக மாறுகிறது. வெப்பநிலையை 0 டிகிரி செல்சியஸுக்கு குறைக்கும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது. பனிக்கட்டி திடநிலையிலிருந்து இருக்கிறது. இப்போ திடநிலையில் இருக்கிறது. அடுத்து என்ன ஸ்டெப் வரும்னா, பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது மீண்டும் நீராகியாக மாறுகிறது. இவ்வாறு வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் போது நீர் தனது நிலையை மாற்றிக்கொள்கிறது. இது வரல எழுதிட்டு அடுத்து நிலை மாற்றம்னு போட்டு இந்த படத்தை கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து என்னென்ன ஸ்டெப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு திரவ பொருள் இருந்துச்சு, நீர் இருந்துச்சுன்னா அது ஆவியான வாயுவாக மாறுகிறது. அடுத்து பதங்கமாதல், இங்கே இருக்க படிதல், உருகுதல், உறைதல். இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இதில் உருகுதல் அப்படிங்கிறது நம்ம எழுதலாம். அடுத்து ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வு தான் உருகுதல் எனப்படும். ஒரு பொருள் வெப்பத்தை வெளிவிட்டு திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு உறைதல்னு சொல்லுவோம். இது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆவியாதல், குளிர்தல். ஆவியாதல் அப்படின்னா ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படும். அடுத்து குளிர்தல். குளிர்தல் வாயு நிலையில் இருக்கும்போது ஒரு பொருள் வெப்பத்தை வெளிவிட்டு திரவமாக மாறும் நிகழ்வு குளிர்தல் ஆகும். பதங்கமாதல்னா இவ்வாறு வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க. இந்த படம் தேவைன்னா நீங்கள் இது நிலை மாற்றத்தின் பல்வேறு படிகள் கொடுத்துருக்காங்க. இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக வரையணும். இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது கூட தேவையில்லை. ஓகேவா? இங்கே சொன்னோம்ல, இந்த படம் கூட உங்களுக்கு தேவையில்லை. நிலை மாற்றம் இது படிகள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு படிகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. திடப்பொருள் உருகுதல், உறைதல், திரவப்பொருள் ஆவியாதல், வாயு நிலைப்பொருள், அடுத்து குளிர்தல், உறைதல். அப்படியே அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். ஒரு திரவத்தில் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறது படிகள். நிலை மாற்றத்தில் என்னென்ன படிகள்னு இருக்குது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், மூன்றாவது கேள்வி. நீரானது வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடியது என்பதை எவ்வாறு சோதனை மூலம் நிரூபிக்கலாம்? சமைக்கும் போது நீரை எவ்வாறு எளிதாக சூடுபடுத்தலாம்னு இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாமா? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த சோதனை குழாய் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட், அதாவது தாங்கி மாதிரி வரைஞ்சிக்குங்க. அந்த இடத்துல சோதனை குழாய், இந்த சோதனை குழாய் டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்குல்ல, அந்த சோதனை குழாய் வரைஞ்சிட்டு சோதனை குழாய்க்குள்ள பனிக்கட்டி, இந்த இடத்துல கம்பி சுருள் கட்டு அந்த பனிக்கட்டி இருக்கும். அடுத்து நீர் நிரப்பிக்கணும். நீர் இந்த இடத்துல. அடுத்து இங்கே புன்சன் விளக்கு படத்தை வரைஞ்சிக்கோங்க. கீழே இந்த 2 ஸ்டாண்டும் புன்சன் விளக்கும் இணையாக இருக்கிற மாதிரி இந்த படத்தை வரைஞ்சிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸும் லேபிள் பண்ணிக்கங்க. ஓகேவா? இது ஸ்டாண்டு, அதாவது தாங்கி. இது புன்சன் விளக்கு. இந்த டெஸ்ட் டியூப் சோதனை குழாய்க்குள்ள பனிக்கட்டி இருக்குது. பனிக்கட்டி ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? புன்சன் விளக்கு நீராவியாக
நீராவின்னு எழுதிக்கிங்க. அந்த இது அப்படியே படத்தை வரைஞ்சிக்கோங்க. அது கீழே பாயிண்ட்ஸ் எழுதலாமா? சோதனை குழாய் ஒன்றில் நீரை நிரப்பி தாங்கி ஒன்றில் படத்தில் காட்டியவாறு பொருத்த வேண்டும். சிறிய கம்பி வலை ஒன்றில் சிறிய பனிக்கட்டி துண்டு ஒன்றை வைத்து அதனை சோதனை குழாயில் அடியில் வைக்க வேண்டும். சோதனை குழாயின் மேல்பாகத்தை சூடுபடுத்த வேண்டும். சோதனை குழாயின் மேல் பகுதியில் உள்ள நீர் கொதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அடியில் வைக்கப்பட்டுள்ள பனிக்கட்டி எந்தவித மாறுபாடும் அடையாது. அதாவது வெப்ப கடத்தல் இன்மையால் அது உருகுவதில்லை. இதற்கு காரணம் நீரானது வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடியது என்பதுதான். உலோகங்கள் வெப்பத்தை கடத்தும். எனவே சமைக்கும் போது அலுமினியம் அல்லது தாமிர பாத்திரத்தை பயன்படுத்தி எளிதாக நீரை சூடுபடுத்தலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.